ஜெப நேரம் விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு நேராக வைக்கிற நேரம். சலனமில்லாதபடி நம்முடைய சிந்தனைகளை சிதறடிக்காதபடிக்கு நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டவருக்கு நேராக புறப்பட்டு போக வேண்டும். எனவே நாம் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ற இருதயங்களை தாழ்த்துவோம். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் இறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் இறை உம்மை நான் நாடி வந்தேன். அன்பின் நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருப்பாதம் வந்து இம்மட்டுமாய் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த நல்ல சாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் என்னை நோக்கி கேட்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் அருளுவேன் என்று சொன்ன கர்த்தர் அல்லவா. இந்த நாளிலும் எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு நேராக கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் எங்கள் தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற மிக பிரதானமான கிரியாகிய போதை வஸ்துகளின் அடிமைத்தனம் எங்கள் தேசத்தை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு எங்கள் திருச்சபை விட்டு அகன்று போகும்படியாக திருச்சபையாக நாங்கள் உண்மையாய் மனம் வருந்தி உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைவுகள் குற்றங்கள் எங்கள் மீறுதல்களை பாராதபடி நாங்கள் உம்முடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ள முடியாதபடி எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடி எங்கள் பிராந்தியங்களிலே நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாதபடி எங்கள் திருச்சபையிலே நாங்கள் ஒரு காரியங்களை உமக்காய் உண்மையாய் நேர்மையாய் செய்ய முடியாதபடி எங்களை தடை பண்ணுகிற இந்த போதை வஸ்துகளின் அடிமைத்தனம் சாராயத்தின் அடிமைத்தனங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போவதாக. ஆமென். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவனை கெட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை அழுத்திக் கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த பொல்லாத கிரமக்கிரி எதிர்ந்து போகும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். கர்த்தாவே, இந்த இடத்திலே சரீரத்தில் பலவீனங்களோடு நோய்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வருகிறோம். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளையும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நாசனாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். நீர் சொல்லி இருக்கிறீர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிற சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய அதிகாரத்தை எடுத்து சத்துருடைய கிரியைகளை மாட்டிக்கொண்டிருக்கிற சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்திலே வேறறுக்கப்படுவதாக. எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் சமாதானமாய் வாழ முடியாதபடி தடையாய் கிடக்கிற சரீரத்தின் பலவீனங்கள் அற்று போவதாக. எங்கள் பிள்ளைகள் இந்த நேரங்களிலே வழக்குகளிலே வாதுகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிறதை காண்கிறீர். பலவிதமான போராட்டங்களில் அகப்பட்டிருக்கிற எங்கள் ஜனங்களை கர்த்தர் நேரத்தில் விடுதலை ஆக்கும்படியாக உம்முடைய விடுதலையில் கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய ஆணையிடப்பட்ட கரம் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளிலே வெளி மாவட்டங்களிலே வெளி மாநிலங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை தம்முடைய பிள்ளைகள் மேல் வைப்பீராக. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுவீராக. வேலை செய்கிற இடங்களிலே காணப்படுகிற கால நிலைமைகள் சூழ்நிலைகள் ஒன்றும் அவளை சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பீராக. கையின் பிரயாசங்களை நிறைவாய் பெற்று குடும்பங்களை கர்த்தாவே செழிப்பாக்கும்படியாக எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
வேலை ஸ்தலத்திலே காணப்படுகிற நெருக்கடிகளை நீக்கி போடுவீராக. இந்த நாளில் எங்கள் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்களோ எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தர் உருவாக்கின நல்ல நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக எங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக. திருமணத்திற்காக வரன் பார்த்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. எங்கள் குடும்பங்கள் இந்த நாட்களிலே பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே கிடக்கிறதை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமாதானத்தின் நிறைவை எங்கள் குடும்பங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாய் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்தில் இணைக்கப்பட்டும் பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு விவாகரத்துகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. சத்ரு ரூபத்தினோடு குடும்பங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருந்தாலும் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அறுத்து போடுவீராக. கர்த்தாவே, இந்த குடும்பங்களிலே பிரச்சனையை கொண்டு போடுகிற எந்த மனிதனை ஆனாலும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அடிமைத்திருந்து விடுதலையாக்கி உமக்குள்ளாய் சமாதானமாய் வாழும்படியாய் இரக்கம் பாராட்டுவீராக. கர்த்தாவே, இந்த வருடத்திலும் பிள்ளைகள் கல்வி சாலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த புது வருடம் அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை தம்முடைய பிள்ளைகளை வைப்பீராக. இந்த 21ஆம் தேதி நடைபெறுகிற இந்த நீட் எக்ஸாம் நம்முடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. உயர்வான இடங்களில் எங்கள் பிள்ளைகளை வைக்கும்படியாய் அவருடைய இருதயத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றி எங்கள் பிள்ளைகள் நீட் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணும்படியாய் கிருபைதார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாட்களிலே படித்து முடித்துவிட்டு உயர் கல்விகளுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆலயத்தில் நடைபெறுகிற பணிகள் எல்லாவற்றுடைய கரங்களிலே தருகிறோம். எங்கள் பெண்கள் சங்கம், பக்தி முயற்சி சங்கம், திருமறை பள்ளி இவைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகள் உமக்காக செய்கிற பணிகளிலே நம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை குழுவினுடைய கரத்திலே தருகிறோம். நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருப்பதாக. கர்த்தாவே, எங்கள் பெயரை உடைய கரத்திலே தருகிறோம். வளர்ந்து பெருகட்டும். உங்களுடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கும்படியாக எங்களை பக்குவப்படுத்துவீராக. கர்த்தாவே, ஒலி ஒளி அமைப்புகளை செய்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளை பயன்படுத்துவீராக. உமக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைக்கு எதிரான நன்மைகளை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த திருச்சபையிலே எல்லா பணிவிடைகளையும் செய்து இதை ஒழுங்கு பண்ணி இதை சுத்தம் பண்ணி நடத்துகிற உடைய பிள்ளை பலப்படுத்துவீராக. அவருடைய சரீரத்துக்கு தேவையான பலனை கட்டளையிடுவீராக. கடந்த நாட்களை காணப்படுகிற பலவீனங்கள் முற்றிலுமாய் நீங்கி வரும் நாட்களை உமக்காய் இன்னும் அதிகமாய் செயல்படும்படியாய் கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் எதிர்கால நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையிலே பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரங்களிலே தருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, திருவிருந்த ஆராதனை தொழுகை நடத்தும்படியாக வந்திருக்கிறது. கர்த்தாவே, எங்கள் போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஜீவன் சுகமரன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீடு ஓடி வாழும்படியாய் கிருபை தாரும். இவள் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதம் உருவாகட்டும். இருக்கிற இடங்களிலே உம்முடைய வெளிச்சம் வீசட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எதிர்காலங்களை ஆசீர்வதி. கொடுத்திருக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவுடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நன்மையான ஈவுகள் பூர்ணமான வரங்களை எங்களுக்கு தந்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய செய்திக்காக கடந்து வருகிறோம். கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும்படி கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே நீங்கள் அரசியல் சூழ்நிலையிலே வருகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்மையானவைகளை தாரும், பூரணமானவைகளை தாரும். கர்த்தரைகளை மேம்படுத்தும். தொடர்ந்து உடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.